பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம குமர்வேலி இருந்துட்டு எனக்கு வர கோத்துக்கு என் மேலே கை வச்சதுக்கு அவங்கள அங்கேயே நான் வெட்டி போட்டிருக்கேனப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா, இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, உடனே இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும், நீயும் ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஞ்சம் கூட குமார் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா? ஆமாண்டா, இவன் மேலெல்லாம் எனக்கு எதுக்கடா பாசம் இருக்கணும்? இவன் என்ன நம்ம சொல்கிறத கேட்குறான், நம்ம சொல்கிறது எதுவுமே இவன் கேட்குறதில்ல, இவன் மேலே நான் எதுக்காகடா பாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாருமே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இந்த குமர்வேலு எதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானான்னு தெரியல. அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல, வாயை மூடிட்டு வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என் பொண்ணுக்கு நடக்கிற எல்லா நல்லதையும் கெடுத்து விடுறானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கே அவனை கேஸை வாபஸ் வாங்காமல் விட்டுருக்கணும், ஜெயிலில் இந்நேரம் கழித்து நின்று இருந்திருப்பான். ஆனால் போனால் போகட்டும்னு சொல்லி அரசி வந்து மன்னிச்சு விட்டால, அதனால தான் இவ்வளோ பெரிய பழைய தூக்கி அரசி மேலே போட்டிருக்கான். அவனெல்லாம் நம்ம சும்மாவே விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தான் அரசி இருந்துட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா அப்பத்தாவும் அவன் அத்தையும் ரொம்ப வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி கேஸை வாபஸ் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி அவன் என்னை இந்த அளவுக்கு சித்திரவதைப்படுவானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.